இந்த நாளில் இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிலை நடைபெறாதபடி தடைப்பட்டு அப்படியே நின்று கொண்டு இருக்கிறதா? திருமண காரியங்கள் நின்று கொண்டு இருக்கிறதா? பணம் இல்லாமல், அல்லது உங்களுடைய வீடு கட்ட முடியாமல் நின்று கொண்டு இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் சுகமடையாதபடி, அற்புதம் நடக்காதபடி தடையாக இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே. இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார். நீ எதை குறித்து கலங்கிறாதே. உன் வாழ்க்கையில் நீ பல காரியங்கள் இழந்து போய்விட்டே. அது காரணம் என்ன? உன்னுடைய சுய பலத்தினால் எல்லாம் செய்து பார்த்த, உன்னுடைய திறமையினால் எல்லாம் செய்து பார்த்த, உன்னுடைய வார்த்தையினால் எல்லாத்தையும் கட்டலானை நினைத்த, ஆனால் எல்லாம் விழுந்து போய்விட்டது. உன் ஆசீர்வாதங்கள், உன்னுடைய வியாபாரங்கள், உன்னுடைய தொழில்கள், உன் குடும்ப வாழ்க்கை எல்லாம் விழுந்து போனது காரணம் என்ன? உன் பலத்தினால் நீ கட்டலான்னு நினைக்கிற, அது முடியாது அல்லவா? இந்த உலகத்தில் 3 விதமான ஆவிகள் போராடுது. ஒன்று பிசாசின் ஆவி போராடுது, இன்னொன்று உங்கள் மனிதனுடைய ஆவியும் போராடுகிறது, மூணாவது பரிசுத்த ஆவியானவர் உள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் என வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த உலகத்தில் பிசாசினோரோட போராட்டம், உங்களுடைய ஆவியும் போராடுது. மூணாவது பரிசுத்த ஆவியானவரும் யுத்தம் பண்ணுறார். அதனால தான் சொல்லுது, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடி ஏற்றுவார். அந்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில நிலைத்திருக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அன்னைக்கு செர்பபேலுக்கு உதவி செய்த கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போறார். நீ பயப்படாதன்ட்டு கர்த்தர் சொல்றார். உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, நான் உன் நடுவில் நிலை கொண்டிருக்கிறேன். அவர் உடன்படிக்கையின் தேவன், உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்க, அவர் மகிமையின் சிங்காசனத்தில் உங்களை வைக்க அவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ கலங்கிறாதே, நீ பயந்துராத. இதை தான் கர்த்தர் சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினருக்கு இந்த வருடத்தின் 2வது மாதத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாக்குத்தத்த செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, அது மாத்திரமல்ல டிவி ஊழியத்தின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதும் சந்திப்பதில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். காரணம், அவருடைய நாமம் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபம் ஆகிறதுக்கு முன்பாக அவருடைய வார்த்தை முதலாவது புறப்பட்டு போய் அங்கே தன்னுடைய வல்லமையும் அற்புதத்தையும் அவர் கிரியை செய்கிறார். இதை நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை ஸ்தலத்திலேருந்து பார்க்கலாம், இல்லை பிரயாணத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய மகிமை வெளிப்படுகிறதை பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற என் அன்பு உள்ளங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதாவது இந்த 2024 வருடத்தில் நடந்த ஒவ்வொரு கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக அவர் தன்னுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலின் வல்லமையும் அவர் வெளிப்படுத்தினார். அதாவது இந்த ஜனவரி மாதம் புது வருட வாக்குத்தத்த செய்தி ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்றது. திரளான ஜனங்கள் கலந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவரை நான் துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எல்லாரும் சந்தோஷத்தோடு இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்தையே அந்த அழகான ஒரு போர்டை வாங்கிட்டு போனாங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வந்த திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொரு மாதமும் வெளியே, அதாவது பெரிய குளத்தில் அற்புத சுகமளிக்கிற கூட்டம் நடத்துகிறோம். இந்த அதாவது நம்ம ஜனவரி மாதம் 2வது வாரம் நடந்தது. அங்கேயும் நிறையா ஜனங்கள் வந்தார்கள். நல்ல கட்டுகளோடு, போராட்டத்தோடு, பிசாசின் பிடியில் கட்டப்பட்ட ஜனங்கள் திரளாய் அங்கே வருகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் நடக்குதாங்க. எவ்வளோ ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துகிறார். நிறைய அற்புதங்களை செய்தார், விடுதலை கொடுத்தார். நிறைய பேர் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த ஊழியத்துக்கு
காரியத்துக்காக கர்த்தர் மகிமைப்படுகிறார். அவர் நாமம் மகிமைப்படட்டும். இப்படி ஜெபிக்கிற உங்களுக்காக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தினால தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாக இயேசு மகிமைப்பட்டு கொண்டு வருகிறார். இயேசு கிரியை செய்து கொண்டு வருகிறார். இயேசுவினுடைய தொடுதல் ஜனங்கள் உணரப்படுகிறாங்க. அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், மறந்து விடாதீர்கள். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தில் இந்த 1ஆம் தேதி அதுவுமா இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்திக்காக காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஒரு வேளை பயந்து கொண்டு இருக்கலாம். எப்படி என் மகளுடைய திருமணத்தை நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் என்ற ஒரு கலக்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் அதை நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவார். எதை குறித்து நீங்கள் கலங்கிறாதீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தின் கனி அவங்க கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறாங்க. இந்த குழந்தையாவது நல்லபடி பிறக்குமா, ஏதாவது நடந்துருமா என்று நீங்கள் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஆசீர்வாதமாக கர்த்தர் அதை உங்களுக்கு நடத்தி தரப்போகிறார். அற்புதமாய் குழந்தையை நீங்கள் பெற்றெடுப்பீங்க. மகிழ்ச்சிகரமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கும். எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. அது மாத்திரம் கிடையாது, நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பயத்தோடு இருக்கிறீங்க. இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கிறேன், இது நல்லபடியாக இந்த பிஸ்னஸ் முன்னேறுமா, ஏதாவது நஷ்டம் அடைந்துருமா? பயப்படாதீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பயப்படாதே, உடன்படிக்கையின் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அதைத்தான் கர்த்தர் சொன்னார். உங்கள் நடுவில் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். அதைத்தான் கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. வேதாகமத்தில் ஆகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். நம்ம இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனம் என்ன? அதாவது நம்ம மீகா 7:15 சொல்லியிருக்கு, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போல உங்களை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். எத்தனை ஒரு வாக்குத்தத்த செய்தியை பாருங்களேன். ரெண்டும் இணைந்து வருகிறது. அங்கே புறப்பட பண்ணும் பொழுது இந்த இடத்துல சொல்லியிருக்கிற புறப்படும் போது அப்போ கவனித்து பாருங்க, கர்த்தர் ஒரு ஆவியானவரை அவங்க நடுவில் வைத்தாராம். எதற்கு ஆவியானவர் இருக்கிறார்? ஆவியானவர் ஏன் நம்ம நடுவில் இருக்கணும்? அதுதான் இப்போ முக்கியமான காரியம். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அங்கேருந்து புறப்பட பண்ணினார். அடிமைத்தனத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, எதிர்காலத்தில் ஒரு அற்புதமும் நடக்காது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது, அவ்வளோதான் என்று அடிமைத்தனத்தில் கண்ணீரோடு வேதனையோடு வருத்தத்தோடு இருந்தவர்களை இயேசு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர்களை புறப்பட பண்ணுகிறார். அவர்களை புறப்பட பண்ணும்போது சும்மாவா புறப்பட்டார்? அவங்கள புறப்பட பண்ணினார். கையில் தங்கத்தையும், அதாவது வேதம் சொல்லுகிறது தங்கமும் வெள்ளியும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்களாம். ஏன் அப்படி புறப்பட்டாங்க? சாத்தான் அந்த எகிப்தின் ராஜா 430 வருஷம் அந்த மக்களுடைய இரத்தத்தை உறிந்து கொண்டு அடிமைப்படுத்தி ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்த மக்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் சுரண்டு தின்று கொண்டு இருந்த அந்த மனிதன் கையிலிருந்து கர்த்தர் பிடிங்கி தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர் அனுப்பினார். எவ்வளோ ஒரு வல்லமை! அவர் அனுப்பும் பொழுது பல அதிசயமான காரியங்கள்லாம் நடந்தது. இதை யார் நடத்தினா என்று பார்த்தீங்கன்னா வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது.
அதாவது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நடுவில் நான் நிலை கொண்டிருப்பேன். அப்போ அங்கே சொல்கிறார் ஆண்டவர், எகிப்தில் நடந்ததில்லை, நான் எல்லாவற்றையும் நடத்தி அவங்களை கானான் தேசத்தில் கொண்டு வந்தேனே, உனக்கு நான் அப்படி நடத்துவேன். இதான் விஷயம். நல்லபடிங்க. இந்த வசனத்தை ஏன் ஆகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்ல காரணம் என்ன? சாலமோன் தேவாலயத்தை கட்டி அது மகிமையாக அதை கொண்டு வந்து வைத்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்பொழுது அவன் வாழ்க்கையில் வழி விலகி போகிற சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டது. அவன் பண்ண தவறுகள் பாருங்களேன். கர்த்தரை புறக்கணித்து அந்நிய தெய்வங்களாகிய அஸ்தரோத், மில்கோமையும், கமோசுக்கும் அப்படிப்பட்ட சில ஆவிகள் விக்கிரகங்களுக்கு மண்டியிட ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இது நிமித்தம், அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க, இது நிமித்தம் அவன் மூலமாக மற்ற ஜனங்கள் இஸ்ரவேலர்களும் விக்கிர ஆராதனைக்குள்ள கடந்து போயிட்டாங்க. இதனால் கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டார். இப்படி வேதனைப்படும் பொழுது நம்ம இஸ்ரவேல் மக்கள் இப்படி இவங்க செய்கிறத நினைச்சு ஆண்டவர் என்ன செய்யற பாருங்களேன், இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவை கர்த்தர் அனுப்பி மக்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டாங்க. சிறையிருப்புக்கு காரணம் என்னன்னா, மக்கள் தேவனை துக்கமடைய வைத்தது தான். இப்படி முடிந்து போய்விட்டார்கள். திரும்ப அந்த பாபிலோன்லேருந்து மக்கள் விடுதலை பெற்று வெளியே வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி செருபாபேலை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதுக்கு மாத்திரம் எஸ்ரா கூட இருக்கிறாங்க. இவர்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த ஆகாய் தீர்க்கதரிசி இருக்கிறார். இவர்களை உற்சாகப்படுத்த ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் வைத்திருந்தார். நல்ல கவனிங்க. இப்படி நடக்கிற இந்த நேரத்தில் இவங்க அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது கட்ட முடியாமல் சில போராட்டங்கள், சில மனிதர்களாக அவங்களோடு நடந்த சில பிரச்சனைகள், அதனால தான் அந்த இடத்துல பாருங்களேன், அதாவது சன்பலாத்தும் தெபியாக்களும் எழும்பி அதை தடை பண்ணினாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது போதுமான பண வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. இதனால் நிப்பாட்டப்பட்ட தேவாலயம், நிறுத்தப்பட்ட தேவாலயம், இது எப்படி கட்ட முடியும் என்ற சூழ்நிலையில் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது அழகா ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு, உங்கள் நடுவிலே ஆவியானவர் நிலை கொண்டு இருப்பார். எத்தனை ஒரு மகிமையான வார்த்தை இல்லை? ஏன் ஆவியானவர் நிலை கொண்டு இருக்கணும்? காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று. இந்த நாளில் இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிலை, அதாவது நடைபெறாதபடி தடைப்பட்டு அப்படியே நின்று கொண்டு இருக்கிறதா? திருமண காரியங்கள் நின்று கொண்டு இருக்கிறதா? பணம் இல்லாமல், அல்லது உங்களுடைய வீடு கட்ட முடியாமல் நின்று கொண்டு இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் சுகமடையாதபடி, அற்புதம் நடக்காதபடி தடையாக இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே. இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார். நீ எதை குறித்து கலங்கிறாதே. உன் வாழ்க்கையில் நீ பல காரியங்கள் இழந்து போய் விட்டே. அது காரணம் என்ன? உன்னுடைய சுய பலத்தினால் எல்லாம் செய்து பார்த்த, உன்னுடைய திறமையினால் எல்லாம் செய்து பார்த்த, உன்னுடைய வார்த்தையினால் எல்லாத்தையும் கட்டலானை நினைத்த, ஆனால் எல்லாம் விழுந்து போய் விட்டதே. உன் ஆசீர்வாதங்கள், உன்னுடைய வியாபாரங்கள், உன்னுடைய தொழில்கள், உன் குடும்ப வாழ்க்கை எல்லாம் விழுந்து போனது காரணம் என்ன? உன் பலத்தினால் நீ கட்டலாம் நீ நினைக்கிற, அது முடியாது அல்லவா? இந்த உலகத்தில் 3 விதமான ஆவிகள் போராடுது. ஒன்று பிசாசின் ஆவி போராடுது, இன்னொன்று உங்கள் மனிதனுடைய ஆவியும் போராடுகிறது, மூணாவது பரிசுத்த ஆவியானோர் உள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் என வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த உலகத்தில் பிசாசினோரோட போராட்டம், உங்களுடைய ஆவியும் போராடுது, மூணாவது பரிசுத்த ஆவியானவரும் யுத்தம் பண்ணுறார். அதனால தான் சொல்லுது, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடி ஏற்றுவார். அந்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில நிலைத்திருக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அன்னைக்கு செருபாபேலுக்கு உதவி செய்த கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போறார். நீ பயப்படாதன்ட்டு கர்த்தர் சொல்றார். உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, நான் உன் நடுவில் நிலை கொண்டிருக்கிறேன். அவர் உடன்படிக்கையின் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்க, அவர் மகிமையின் சிங்காசனத்தில் உங்களை வைக்க அவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ கலங்கிறாதே, நீ பயந்துராதே. இதை தான் கர்த்தர் சொல்கிறார்.
இன்றைக்கி உன் பயத்தை எடுத்து வெளியே போடு. நீ பயந்து கொண்டே இருந்தால் எப்படி? கர்த்தரும் கூட இருக்கிறார். விசுவாசமாக பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. நீங்கள் இன்றையிலிருந்து தைரியமாக பேசுங்க. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், எனக்கு அதிசயமான காரியங்களை செய்வார் என்று உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேச பேச பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நிப்பாட்டப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் தொடங்க போகிறது. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்பட போகிறது. மூடப்பட்ட கதவுகள் கர்த்தருடைய வல்லமை திறக்க போகிறது. யாரும் நுழைய முடியாத வாசல்கள் இந்த மாதத்தில் விழுந்து போக போகிறது. உங்களுக்கு விரோதமாக யார் உங்களை அழிக்கணும், உங்களுடைய வியாபாரம் தொழிலை நாசப்படுத்தணும் நினைக்கிறார்களோ அவர்கள் வைத்த எல்லா தகுடுகள் மந்திரங்கள் அனைத்தையும் சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு வெளிப்படுவார். வெளிப்பட்டு அதை எல்லாத்தையும் அழித்து போடுவார். இன்றைக்கு நீங்கள் நம்பின மருத்துவர்கள் உங்களை கைவிட்ட சூழ்நிலை நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது அது கர்த்தருடைய ஆவியான உங்கள் நடுவில் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். இறங்கி வந்தால் என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரலினாலே பேய்களை துரத்துகிறேன், தேவனுடைய ஆவியினாலே பேய்களை துரத்துகிறேன் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனும் ஒரு பேயை துரத்த முடியாது, ஒரு ஆவியை துரத்த முடியாது. ஏன்? வீட்டில் இருக்கிறதே மாற்ற முடியாது. ஆனால் இதெல்லாம் நடக்க காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நடுவில் தங்கியிருக்கும் பொழுதுதான். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன், இயேசுவே எங்கள் ஊழியத்தின் நடுவில் தங்கியிருக்கும் ஆண்டவரே. நீங்கள் தங்கியிருந்தால் தான் வருகிறவர்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும்பா, வருகிறவர்களுக்கெல்லாம் விடுதலை நடக்கும்பா. எத்தனையோ கலக்கத்தோடு வேதனையோடு வியாதியோடு பிசாசின் பிடியில் கட்டப்பட்டு வருகிறாங்க. அவங்க இங்கே வந்து டான்ஸ் ஆடணும், அந்த பேய் ஆடி அலக்கழிக்கணும். இதெல்லாம் என்னுடைய விருப்பம் இல்லைப்பா. என்னுடைய விருப்பம் இல்லை, உன் மக்கள் பூரண விடுதலை பெற்றுக்கொள்ளணும். நீர் நடுவில் இருந்தால் தான் அந்த அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். மனிதனை அல்ல, இயேசுவின் மகிமையின் ராஜாவை பார்த்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணுன்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நடுவிலே அந்த ஆவியானவர் நிலைத்திருக்கட்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அவர் தான் சொன்னார் பாருங்களேன், அவர் சொல்கிறாரு, உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஜெபிங்க, அவர் நிலை கொண்டிருப்பார். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் நிலை கொண்டு இருக்கிறார் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் சரியாக நடந்து கொள்ளணும். ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியாக கொடுக்கணும். நீங்கள் ஆவியானவரை மதிக்க தெரியணும். ஆவியானவரை புண்படுத்திடக்கூடாது. ஆவியானவரை அப்புறப்படுத்தி மனிதன் முன்னாடி வைத்திடக்கூடாது. மனிதனுக்கு பிரியமானதை செஞ்சிடக்கூடாது. உங்கள் குடும்ப நபர்களுக்கு பிரியமானதை செஞ்சிடக்கூடாது. உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் பிரியமாய் செய்திடக்கூடாது. ஆவியானவருக்கு எது பிரியமானது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிறைய பேர் என்னுடைய ரட்சிப்பின் காலத்தில் எனக்கு முன்பாக ஒரு 15 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் நான் ஒரு 12-16வது என் ஞாபகத்தில் இல்லை, அப்படி இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நல்லா ஆவியில் நிரம்புவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. எனக்கு ஒரு ஆசை, இவங்களாம் நல்லா பேச நானும் பெற்றுக்கொள்ளணும் போது பெற்றுக்கொள்ள முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஏன் தரலை? நைட்டு போய் விழுந்து கிடந்து ஆவியானவர்கிட்ட கேட்குறேன். அப்போ எனக்கு ஒரு வயது 16 வயது தான் இருக்கும். கேட்குறேன், எனக்கு தாங்கன்னுட்டு தினமும் காலையில் ஒரு 3 மணிக்கு போய் விழுந்து கேட்பேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் ஒன்றும் சொல்லலை, என்னை நிரப்பலை. ஒரு நாள் என்னுடைய திருச்சபைக்கு போகும்போது ஒரு தெய்வ மனிதர் சொன்ன வார்த்தை இன்று என் நினைவில் இருக்கிறது. இந்த நாளில் ஆவியானவர் பெற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பது தான் முக்கியம். நீ அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும். அவருக்கு என்ன பிரியமானதை நீ சிந்திக்க ஆரம்பிக்கணும். அது குறித்து நிறைய பேசினார். அன்றைக்கி என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும்
இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் நடத்தி வருகிறத குறித்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன் பாருங்கள். ஆவியான உங்கள் நடுவிலிருந்து நிலை கொண்டு இராமல் போகிறதுக்கு சில வசனங்களை நான் படிக்கிறேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுன்னா, உங்கள் பிரயோஜனத்துக்காக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனம். சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறார், சவுலை பற்றி, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொன்னார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவனையும் கர்த்தர் தம்முடைய சித்தத்திற்காகத்தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ தான் ஆவியானவர் சொல்கிறார், அந்த ஆண்டவர் சாமுவேலோடு சொல்கிறான், அவன் என்னை விட்டு திரும்பிட்டான், என் வார்த்தையை நிறைவேற்றலன்ட்டு. அதுக்கப்புறம் 16வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாதாவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்ததாம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விளங்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்கள் நடக்கணும்னா நீ கர்த்தர் உன் கூட இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு நிலை கொண்டு இருக்கணும். அந்த ஆவியானவர் உங்கள் கூட நிலை கொண்டிராமல் போனதுக்கு காரணம் என்ன? சவுல் அவரோடு இருக்கிறதையும் விட்டுட்டான், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போய்விட்டான். நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆதியில் இருந்த நீ அந்த அன்பை விட்டுட்ட. இன்னைக்கு நீ கர்த்தரோடு இருக்கிறதும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் நீ நிறைவேற்றலை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மூலியமாய் சர்வ லோகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணுன்ட்டு தான். உன்னை ரட்சித்தது எதுக்கு தெரியுமா? இந்த தேசத்துக்காக திறப்பில் நின்று நீ ஜெபிப்பேன்றதுக்கு தான். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்குறது எதுக்கு தெரியுமா? உன் பணத்தினால தேவனுடைய நாம மகிமைப்படும்படி தான். நீ எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறாயா? நீ ஆதியில் எப்படி இருந்த? ஆதியில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீங்க? நீங்கள் ஆவியானவரோடு எப்படி நடந்தீங்க? இப்போ நீங்கள் யாரோடு இருக்கிறீங்க? உங்கள் கூட ஆவியானவருடைய அனுபவம் இருக்கா? தினமும் இயேசுவை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கா? நீங்கள் சிந்தித்துப்பார். நீ இப்போ ஜெபிப்பதும் கிடையாது, இப்பொழுது நீ பைபிள் படிக்கிறதும் கிடையாது, சும்மா கண் தொடைப்பு. நீ மனிதனை ஏமாற்றலாம், ஊழியக்காரர்களை ஏமாற்றலாம், ஆனால் வானத்திலிருந்து பூமியில் நீதிமான்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். இதுதான் கடைசி ஒரு தருணமாக இது இருக்கலாம். இன்றைக்கு நீ ஒரு முடிவேடு. இந்த ஆவியானவர் உன் நடுவில் நிலை கொண்டு இருந்தார்னா எவ்வளோ உனக்கு அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கி ஒப்பு கொடுத்துப்பார். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்க, நான் மறுபடியும் வருகிறேன், என்னோடு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருக்கட்டுப்பா. இந்த உலகத்தினால என்னால் ஒன்று செய்ய முடியாது, நீ அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வதை பார்ப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி இந்த மாதத்தில் முதல்ல கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவரை தேடுகிறோம். இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க, உங்களை அர்ப்பணித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலை கொண்டு இருங்க. அப்படியே வாயை திறந்து எல்லாம் சொல்லலாமா? ஆவியானவரே, நீங்கள் எங்கள் நடுவில் இருங்க. ஆண்டவரே அப்பா, எங்கள் நடுவில் எங்கள் குடும்பத்தில் இருங்கப்பா. எல்லாம் கேளுங்க. உங்கள் குடும்பம் பிரிந்து இருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். இப்போ சொல்லுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வட்டமிட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க, அவருடைய வல்லமையை உணர ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ, க்ளோரி, ஹல்லேலூயா, தேங்க்யூ. அப்படியே உங்கள் வாயில் ஆவியானவர் போடுகிற அந்த பாஷைகளை ரியாந்தா ராபா கலா, இயேசுவின் நாம அந்த ரிபாலா தரா, அந்நிய பாஷை அப்படியே பேச ஆரம்பிங்க. பேச பேச ஒரு மகிமை உங்களை மூடிக்கொண்டு இருக்கும். ஓ தேங்க்யூ, க்ளோரி, வல்லமை 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 வல்லமை. ஓ ஆவியானவர் எங்கே நிலை கொண்டு இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டாகும். எங்கே நிலை கொண்டு இருக்கிறாரோ அங்கே அற்புதம் நடக்கும். எங்கே நிலை கொண்டு இருக்கிறாரோ முடியாத காரியங்கள் முடிக்கப்படும். இப்பொழுது இயேசுவின் வல்லமை ஆண்டவரே சோத்திர, திருமண தடைகள், குடும்ப இணைந்து வாழாதபடி, வீடு கட்டி முடிக்காதபடி, தொழில் முன்னேற்றம் அடையாதபடிக்கு
வியாதிகள் குணமாகாதபடிக்கு அப்பா குடும்பத்தை அழிக்கிற, வியாபாரத்தை அழிக்கிற மந்திர கிரியைகளை இப்பொழுது அழிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுது இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படி நான் செபிக்கிறேன். இப்பொழுதே இந்த ஸ்கிரீன் வழியாக ஒரு வல்லமை கடந்து போகட்டும், கடந்து போகட்டும். திடப்படுத்துங்க. இன்னைக்கு வாக்குத்தத்த செய்தி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால அப்பா உடன்படிக்கையின் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேற்றவாளனே, இவர்கள் நடுவில் நீங்க இருப்பீர்களாக, இவர்கள் நடுவில் இருப்பீர்களாக, இவங்க நடுவில் இருந்த அற்புதங்களையும் அதிசயங்களும் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா விதமான பிசாசின் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தில் வீட்டை விட்டு வெளியேறுவதாக. எல்லா கெட்ட சொப்பனங்கள் சோதரிக்கிற தூக்கமே இல்லாம சொப்பனங்கள் வந்து கொண்டு இருக்குது. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த வீட்டை விட்டு அசுத்தாவிகள் புறப்படட்டும் பா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நேம். தேவனை தரிசிக்காதபடிக்கு, தேவனோடு ஜெபிக்காதபடி, தேவனுடைய வார்த்தையை படிக்க விடாதபடி போராடுகிற எல்லா விதமான சோதரிக்கிற கிரியைகளை அழிக்கப்பட்டு போய் இயேசு நாமத்தினால. நன்றி நன்றி நன்றி. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்றி. ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். ஒரு மகிமை இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். எந்த கர்த்தாவை சோதரிக்கிறோம் அப்பா மாவட்டத்தில் இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவரே, எந்த ஸ்டேட்ல, ஏன் வெளி தேசத்தில் இருந்து இது பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. படுக்கையில் இருக்கிற ஒருவரை கர்த்தருடைய வல்லமை தொட்டு எழும்பி உட்கார வைக்கிறது. ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். வயிறு வலியினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சோதரிக்கிற இப்பொழுது அந்த ஸ்திரீக்கு ஒரு பூரண சுகம் உண்டாயிருக்கும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். சுகம் அடையட்டும். நரம்பு பிரச்சனைகள் சுகம் அடையட்டும். விடுதலை இப்பொழுதே நடக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த வீடு கட்டி முடிக்க முடியாது, எங்க குடும்ப வாழ்க்கை கட்டப்படாது, திருமணம் நடக்காது, என்னுடைய தொழில் நஷ்டம் அடைந்தது. இப்பொழுது அந்த அவிசுவாசம் உள்ள எண்ணங்கள் இந்த பிள்ளைகளை விட்டு இயேசு நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். என்னால முடியாதுதான், பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆனா எங்க கூட இருக்கிற ஆவியானவரால் எல்லாம் முடியும் என்ற விசுவாச வார்த்தைகளை பேசட்டும். அதை தட்டி எழுப்பும், திடப்படுத்தும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக சோத்திரம் சோத்திரம். கடைசியாக ஆவியானவருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளின ஒரு மனிதனாக, ஒரு குடும்ப தலைவியாக நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேளுங்களேன். உங்கள் மேலே ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு காட்டுறாரு. நீங்கள் அந்த கிரீடத்தை அவுத்து கீழே வச்சிட்டீங்க, உங்கள் தலையிலேருந்து எடுத்து வச்சிட்டீங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னை தேடிக்கொண்டே தான் இருக்கிறேன், உன்னை தேடி தேடி வருகிறேன். ஏன் நீ எனக்கு இடம் தர மாட்டேங்கிற? எனக்கு இடம் கொடுத்து பார். நான் ஆதியில் உன்னோடு இருந்ததை போல, எப்படி எகிப்து தேசத்தில் செய்தது போல நான் இப்பொழுது உனக்கு செய்ய இருக்கிறேன். என்னிடத்தில் வா. இது கிருபையின் காலத்தில் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பிங்க. ராபாலா ஷாந்தா. ஒரு இருள் உங்கள் மேலே இருந்து அது விலகுகிறது. ஒரு இருளின் வல்லமை இயேசு நாமத்தில் அது விலகுகிறது. புறப்படுகின்ற இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்துக்குள்ளேயும் அபிஷேகத்துக்குள்ளேயும் வார்த்தைக்குள்ளேயும் கடந்து வரும்படி இயேசு நாமத்தில் நான் சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்கள் மக்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம் சோத்தரிக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்து இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் பாதுகாப்போடு ஜனங்க இருக்கணும்ப்பா. எந்த விபத்து ஆபத்து கர்த்தாவே உண்டாகக்கூடாது ஆண்டவரே. தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் இருக்கணும். ஆஸ்பத்திரி செலவுகள் வராதபடி கட்டி ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்தரிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவங்க நடுவில் நிலை கொண்டு இருக்கும்படி அப்பா நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக சோத்திரம் சோத்திருக்கிறேன் இயேசு நாமத்தினால். ஆமீன் ஆமீன்.
கர்த்தர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறாரு. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஏதாவது ஆலோசனை வேணும்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஜேசிஒய் சென்டர் நம்முடைய தாம்பரம் அருகாமையிலே இருக்கிறது. அதாவது நீங்கள் கூகுள் மேப் இருந்தால் ஜேசிஒய் டெலிவரன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய சென்டருக்கு கரெக்டாக வழிகளை அது காண்பிக்கும். நீங்கள் அதன்படி வரலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் வருவீர்கள் என்றால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுஒய் விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுஒய் விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.